உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. மகிமையின் தேவன் இம்மட்டும் எங்களோடு கூட அசைவாடின தயவுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடுகிறதான ஒரு நேரம். உடைய வார்த்தையினாலும் உடைய வசனத்தினாலும் நீர் எங்களோடு கூட இடைபட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை எங்கள் மதியிலே கடந்து வரட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 128 சங்கீதம் 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய 2வது பகுதி, உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த காலத்தில், கடைசி காலத்தில் மிக முக்கியமாக நிறைய பெற்றோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று என்னென்னா, பிள்ளைகளை குறித்ததான ஒரு கவலை. பவுல் சொல்கிறாரு, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி அந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்னென்னா, கடைசி காலத்தில் 2 முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. கடைசி காலத்தில் ஒன்று, நடக்கிற அக்கிரமம், அநியாயம், நடக்கிற காரியங்கள் நடுவில் தம்முடைய பிள்ளைகள் இருப்பதை பார்த்து இப்போது இருக்கிற பெற்றோர் அதிகமாக கவலைப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிள்ளை பெறாமல் இருப்பதே நலம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் சொல்கிறதையும் பார்க்குறோம். நல்ல வேளை இப்படி இந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கு இல்லை அப்படின்னு. இன்னொன்று, அடுத்து உபத்திரவ காலம் வரப்போகிறது. அதில் பிள்ளைகள் எல்லாம் மோதி அடிக்கப்படுவார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் நமக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா பிள்ளை இருக்கிறவர்கள் ரொம்ப அந்த காலத்தில் வேதனைப்படுவார்கள். அதே போல் ஒரு சம்பவம் ஹிட்லர் காலத்தில் கூட நடந்துச்சு. அப்படி அதே போல் தான் கடைசி காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து களிகூறு அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கடைசி காலம் இப்போ இருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது, பிள்ளைகளை வளர்க்கிறதை பார்க்கிலும் அவங்களுக்கு பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த பயம் அதிகமாகி கொண்டே போகுது. நிறைய இடத்துல பேசும்போது பார்த்திங்கன்னா, பெற்றோர் எதை குறித்து அதிகமாக கவலைப்படுறாங்க அப்படின்னா, அதுவும் நம்ம நாட்டிலையுமே அந்த கவலை வந்துருச்சு. அதை விட வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அதிக கவலை தன் பிள்ளைகளை குறித்து இருக்கிறது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது, ஒரு நல்ல எதிர்காலம் அமையும்னு நினச்சி தான் அங்கே போகிறாங்க. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் போகிறாங்க. நல்ல வேலையும் சம்பளமும் கிடைக்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவங்க பயப்படுறாங்க இப்போ. ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்குது, நல்ல ஒரு சுகாதாரம் கிடைக்குது, நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்லாம் நல்லா அவங்களுக்கு நல்லபடியாக அமையுது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பார்க்கும்பொழுது அதிகமாக கவலைப்படுகிறார்கள். பெற்றோர் அதிகமாக கவலைப்படுறாங்க. எதை பற்றினா, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி. நிறைய இடங்களுக்கு போகும்போது, ஒரு சிலரோடு பேசும்போது அவங்க ரொம்ப அதிகமாக கவலைப்படுறது எதை பற்றினா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி தான். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரில, எப்படி எங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த தேசத்தில், அதாவது அவங்க சொல்லக்கூடிய வெளிநாட்டில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் மதர், ஆவிக்குரிய தாய் தகப்பன் தான் அப்படி கவலைப்படுறாங்க. அதே நேரத்தில் இப்போ இந்தியாவிலேருந்து போய் அங்கே குடியிருக்கிற நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய காரியங்களை குறித்தும் கவலைப்படுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தேசத்தில் எப்படி பிள்ளைகள் வளருமோ அப்படின்னு சொல்லி. இது நம்ம நாட்டிலையும் இருக்குது, நம்ம தேசத்துலேயும் இருக்குது, நம்ம பிள்ளைகளை குறித்தும். ஆனால் ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும், இது அமெரிக்கா இந்தியான்னு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் இப்பொழுது இப்படி ஒரு காரியம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளை குறித்த பயம், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற சம்பவங்கள். நான் சொல்கிறது ஆப்பிரிக்காலையும் இருக்குது, அமெரிக்காவிலும் இருக்குது, இந்தியாவிலும் இருக்குது, எல்லா காண்டினென்ட்லும் இருக்குது. ஏன்னு சொன்னால், கடைசி காலத்தில் பாவம் அதிகரித்தபடினால எல்லா பிள்ளைகளையுமே எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்தந்த நாட்டில் அந்தந்த விதமாக பிள்ளைகளை பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். நமக்கு என்னமோ இங்கேருந்து அமெரிக்கா தான் ரொம்ப மோசம் மாதிரி தெரியுது. இங்கே இருக்கிற உங்களோட பெற்றோரோட உட்காந்து நீங்கள் பேசி பாருங்கள், அவங்ககிட்டையும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. என்ன செய்வாங்களோ, என் பிள்ளைகளை எப்படி வளர்ப்போமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் வாக்கு தத்தம் என்ன சொல்லுது? நம்ம 128 சங்கீதத்தை வாசித்தோம்.
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு. இதுதான் வாக்குத்தத்தம் நமக்கு. ஆனால் வசனத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னென்னா, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னு இருக்குது. சிச்சுவேஷன் என்னென்னா, அவங்க நம்மளை சுற்றிலும் முச்செடியை போல் இருக்கிறார்கள். குத்திக்கிட்டே இருக்குது. அது எப்படி இருக்குது, சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் பெற்றோர் கொஞ்சம் பிள்ளை லேட்டாக வந்தாலே பயப்படுவாங்க. இப்போல்லாம் லேட்டாக வந்தால் பயப்படுறதில்ல. ஆனால் அப்போல்லாம் பிள்ளை லேட்டாக வந்தாலும் பயந்தாலும் பிள்ளை தப்பு பண்ணணுன்னு அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்க. இப்போல்லாம் லேட்டாக வருதோ இல்லையோ எங்கே தப்பு பண்ணிடுமோன்ற பயம் எல்லா பெற்றோருக்குமே இருக்கிறது. சிச்சுவேஷன் அப்படி போகுது. ஒரு விதமான ஆவிக்குரிய பயம் எல்லா பெற்றோரையும் பிடிச்சி ஆட்டுது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது, வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு தான் இருக்குது. இதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற இது சுதந்திரம், இந்த வாக்குத்தத்தம். இதை நம்ம சுதந்திரிக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். ஏன்னா கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாதுன்னு தான் வசனம் சொல்லுது. அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறுகிறது அப்படின்னு இருக்குது. அப்படின்னா எப்படி என் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள், எப்படி அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை திராட்சை செடியை பற்றி கொடியை பற்றி தியானிக்கும் போதே இதை பற்றின சில விஷயங்களும் ஆண்டவர் சில காரியங்களும் சொல்லி கொடுத்தார். அதில் குறிப்பாக இந்த ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் எதை சொல்கிறாரு, பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 14. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கப் பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். 14வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஒலிவமர கன்றுகள் அல்லது ஒலிவ மரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அபிஷேகம் பெற்றவர்கள்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு இருக்கும். குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்ற சொல்லுவார் ஆண்டவர். எண்ணெய் ஊற்ற சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, ஒலிவ எண்ணெயை ஊற்ற சொல்லுவார். அதுவும் எப்படி ஊற்ற சொல்லுவார்னா, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை அப்படிம்பார். இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அபிஷேகம் பெற்றவர்கள்னால் ஊழியக்காரர்கள். அப்படி ஊழியக்காரனுடைய அனுபவம், அவன் இடித்து பிழிந்த, அவன் கடந்து வருகிறதான உபத்திரவத்தின் பாதை, அது கடந்து வருகிறதான அவனுடைய அனுபவம், அதனால் கிடைக்கக்கூடியதான அந்த தேவனுடைய நடத்துதல், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், மகிமை, இதெல்லாம் சேர்ந்துங்க இருக்கும். இந்த இடத்துல அதனுடைய இன்னொரு பகுதி ஒலிவ மரம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு இருக்குது. அது உள்ளே இருக்கிற எண்ணெய் அபிஷேகத்திற்கான ஒரு அடையாளம். இந்த பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அது கர்த்தர் நமக்கு பண்ணி இருக்கிற வாக்கு தத்தம். இப்போ ஒரு தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார்னா, அடுத்து சாலமோனும் என்னவாக தான் இருக்கணும், அடுத்து அவன் பையன் என்னவாக தான் இருக்கணும், ராஜாவாக தான் இருக்கணும். அவன் ஒழுங்காக இருந்தால் அவன் தான் ராஜா. சாலமோன் ராஜாவாக இருந்தால் அவன் ஒழுங்காக இருந்தால் அவன் பையன்தான் என்னவாக இருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி சிங்காசனத்து மேல் இல்லாமல் இருக்க போவது இல்லை. ஏதாவது ஒரு பையன் அவன் சிங்காசனத்தில் இருப்பான். ஆரோனை அபிஷேகம் பண்ணிட்டா அவன் பையன் மேலே அது என்ன இருக்கும், அந்த அபிஷேகம் இருக்கும். அடுத்து அவன் ஊழியக்காரனாக இருப்பான். இது பழைய ஏற்பாட்டில் அபிஷேகத்துக்கு உண்டான ஒரு மரியாதை. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவினால் உண்டாகிற அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளே இருக்கிற உங்கள் அபிஷேகமானது பரிசுத்த ஆவியானவர். வசனம் என்ன சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமானது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் கடந்து வரும். அப்படி அதாவது கண்டிப்பாக பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இருப்பார்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய அபிஷேகம் அவனை காப்பாற்றும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும் போது அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ளேயும் இருக்கும். அது அர்த்தம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது.
ஆனால் நீங்கள் அபிஷேகம் பெற்றவளாக இருக்கும்போது உங்கள் அபிஷேகம் அவனை நடத்தும். எங்கே நடத்தும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நடத்தும். அப்போ உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள் அப்படின்னா அபிஷேகம் பெற்றவர்களைப் போல பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். அதாவது நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடியதான, நான் எப்பவும் சொல்கிறேன், பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள் என்பது முதல்ல பெற்றோர் கையில் தான் இருக்கிறது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் எதை அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு என்னவாக இருக்கும், அவுட்புட்டாக இருக்கும். நல்லா நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா ஆக்டிவாக இருக்க போகிறான். குறைவாக சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்க போகிறது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட். அதே மாதிரி இன்றைக்கி உள்ள கடைசி காலத்தில் ஏன் பிள்ளைகள் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லா காலத்திலையும் பாவம் பூமியில் இருக்கிறது. எந்த காலத்தில் பாவம் இல்லை? அதாவது காயினோட கம்பேர் பண்ணால் நம்ம பசங்க எவ்வளோ பெட்டர், அப்சலோமை விட பார்த்தா நம்ம பசங்க எவ்வளோ பெட்டர். எல்லா காலத்திலும் பாவம் பூமியில் இருக்கிறது. எல்லா காலத்திலும் பிள்ளைகள் மோசமாகத்தான் இருக்கிறார்கள். ஏதோ இந்த காலத்தில் தான் பிள்ளைகள் மோசம் மாதிரி. இந்த எல்லா காலத்திலும் பாவம் இருக்கும்போது எவ்வளோ பாவம் இருக்குதோ அந்த அளவுக்கு மோசமான காரியங்கள் பூமியில் நடக்கும். இப்போ பாவம் பெருகி இருக்கிறது. அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, பாவம் பெருகும்போது அங்கே என்ன செய்யும்? கிருபை பெருகும். அப்போ பாவம் பெருகும்போது கர்த்தருடைய அன்பு அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ பாவம் பெருகும்போது நீங்களும் என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைங்கிட்ட ஃபீட் பண்ணுற விஷயம், அபிஷேகத்தை பற்றி ஃபீட் பண்ணுற விஷயம் அதிகரிச்சுக்கிட்டே போனோம். இப்போ நீங்கள் எதை ஃபீட் பண்ணுறீங்க பிள்ளைங்களுக்கு தான் முக்கியம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் அபிஷேகம் பெற்றவர்களை போல் இருப்பார்கள். அபிஷேகம் பெற்றவனாக இருக்கணும். இருக்கிறாங்களா? நாம் அதை நடத்துகிறோமா பிள்ளைய? முதல்ல ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைக்குள்ள உங்கள் மூலயமாக பரிசுத்த ஆவியானவரால் வரக்கூடியதான ஒரு ஆதாயம் உண்டு. ஆனால் அது உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைக்குள்ளே வந்திருக்குதா? நாம் இன்றைக்கி பிள்ளைக்கு எதை ஃபீட் பண்ணுறோம்? பிள்ளை 3 வயசு ஆனதுலேருந்து அவனுக்கு ஃபீட் பண்ணுறது எல்லாமே உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன், உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன், உன் எதிர்காலத்துக்கு எஜுகேஷன். இதுதான் ஃபீட். அவனுக்கு நீங்கள் கொடுக்குற விஷயம் என்ன? படிக்காவிட்டா நடுத்தரில் நிற்ப, படிக்காவிட்டா நடுத்தரில் நிற்ப. இப்படி சொல்லி 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 2.5 வயசு 3 வயசில் ஆகிறதுக்குள்ளேயே கொண்டு போயிட்டு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் விட்டுறோம். ஏன் பயம் என்னென்னா, இவங்களுக்கு நம்ம பையன் பெரிய ஆள் ஆகிறானோ இல்லையோ, சுற்றி இருக்கிற பையெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கிறான். நாளைக்கு அவனோட பார்க்கும்போது நம்ம பிள்ளை ஒன்றும் இல்லாமல் போயிடுமே, நம்ம பிள்ளை கஷ்டப்பட தொடங்கிடுமே அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எதை அதிகமாக கொடுக்குறீங்க? நான் ஸ்டடீஸை அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொல்லலை, எதை அதிகமாக கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்ககிட்ட வெளிப்படும். நீங்கள் கொடுக்க வேண்டியது எது அதிகமாக? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் உலகத்தில் பாவம் இருக்குது, பிசாசு மோசமானவன், நம்ம பிள்ளைகள் இல்லை, நாமளே பலவீனமானவர்கள். ஏதோ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கணும்னா அதுக்கு அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வரைக்கும் யார் பாதுகாப்பு? நாம் தான் பாதுகாப்பு. நாம் என்ன பாதுகாப்பு அவனுக்கு கொடுத்துருக்குறோம்? நாம் வந்துட்டு கரெக்டாக இதுக்கு வந்துட்டியா, எங்கே இருக்க, இப்படி விசாரிக்கிறதுனால மட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? டியூஷனில் கொண்டு போய் விட்றீங்க, விட்ற டியூஷன் நல்ல டியூஷன் நம்ம எப்படி தெரியும்? ஸ்கூல்லையே தப்பு நடக்குது, டியூஷனில் தப்பு நடக்குது, சுற்றி காட்டு மிருகமாக அலைஞ்சிட்ருக்குது. அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை எது அதிகமாக பாதுகாக்கும்? நம்முடைய மிக முக்கியமான எதை ஃபீட் பண்ணுறோம்? அதிகமாக ஃபீடிங் இப்போ இருக்க காலத்தில் ஏன் பாவம் அதிகமாக பெருகுது? பிள்ளைய சொல்லி தப்பே கிடையாது. நாம் சின்ன வயசில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? 5 மணிக்கு எழுப்பி டியூஷனுக்கு தானே அனுப்புகிறோம். காலையில் 5 மணிக்கு ஒரு டியூஷன், 6 மணிக்கு ஒரு டியூஷன், அதோட திருப்பி கொண்டு வந்து நைட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடித்து வந்தவொடனே ஒரு டியூஷன். அவன் முழிக்கிறது புக்கில் முழிக்கிறான், தூங்குறது புக்கிலேயே தூங்குறான், இடையில சாப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறான். நடுவில் ஆண்டவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க? ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்கிற வாக்கு தத்தம் எப்படி நிறைவேறும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எந்த அளவுக்கு நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் பாதுகாப்பு. இப்போவும் சொல்கிறேன், சாப்பாடு தேவை, படிப்பு தேவை, எல்லாம் தேவை. ஆனால் எதிர்கால பயம் தேவையே கிடையாது. தேவையில்லாத எதிர்கால பயம். எதிர்காலத்தில் அப்படி இருக்கும் உலகம், இப்படி இருக்கும் உலகம், அந்த உலகத்தில் என் பிள்ளைகள் சர்வை பண்ணணும், இன்றைக்கே இப்படி முடிச்சா அப்படி போகணும். இப்போது நான் சொல்கிறேன், எல்லா காலகட்டத்திலும் உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறது. எல்லா காலத்திலும், இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து காலத்திலும் கூட கர்த்தர் கரத்தில் தான் நம்ம எதிர்காலம் இருக்குது.
நம்முடைய எதிர்காலம் படிப்பின் கையில் ஒரு நாளும் கிடையாது. படிப்பு தேவையில்லை, இப்போ சொல்ல படிப்பு தேவையில்லைன்னு நான் சொல்லலை. படிப்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இன்னைக்கு விக்கிரகமாக மாறி இருக்கு. பெற்றோருக்கு விக்கிரகத்தை விட மோசமாக மாறி இருக்கு. பிள்ளைகளுக்கு படிப்பு என்பது உங்களுக்கு பைத்தியமாக மாறி இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி கடங்காரன் ஆகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பிள்ளைகளை வந்து டார்ச்சர் பண்ணுறது ஒரு பக்கம். கடைசியில் பிள்ளைகள் என்னவாகி நிற்கிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆண்டவரை விட்டு தூரம் போய் உங்களையும் அவன் மதிக்கிறது இல்லை. உங்களை ஏன் அவன் மதிக்க மாட்டேங்கிறான்? ரீசன் என்ன? தேவன்கிட்டேருந்து உங்களுக்கு வந்த அன்பு உங்கள் மூலமா அவன் பிள்ளைக்கு போகணும். அப்போ தான் அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவான். பெற்றோருக்கு எதை வச்சு பிள்ளை கீழ்ப்படிவான்? யோசிச்சு பாருங்க, எதை வச்சு கீழ்ப்படிவான்? தெய்வீக அன்பு உங்ககிட்ட வெளிப்பட்டால் தான் அவன் கீழ்ப்படிவான். பிள்ளைகளே, கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் கர்த்தருக்குள்ளே இல்லை, உலக பயத்துக்குள்ளே இருக்கிறீங்க. நீங்கள் கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எங்கள் பிள்ளைகளுடைய நன்மைக்காக தானே இப்படி செய்கிறோம், எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் தானே செய்கிறோம். நான் இப்போவும் சொல்கிறேன், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஆனால் அது படிப்பு மட்டும்தானு கிடையாது, படிப்பும் இருக்கும். கர்த்தர் அவனுக்கு வச்சது எதுலையோ அதுதான் வருவான். நீங்கள் இன்றைக்கி ஒரு படிப்பை உயர்த்தி பிடிச்சிப்பீங்க கையில். ஒரு காலத்தில் ஐடிம்பிங்க, ஒரு காலத்தில் இன்ஜினியரிம்பிங்க. அவன் படித்து முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது 0 ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் அதுக்கு பின்னாடி ஓடி கண்டுபிடிச்சி ஒரு வேலையை தேடி வரதுக்குள்ளே நீங்கள் அவனை பொறுத்துடுறீங்க. ஏன் எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, உனக்கு ஏன் கிடைக்கல? அதுலேயே அவன் டார்ச்சர் ஆகிடுறான். கர்த்தர் அவனுக்கு என்ன படிப்பு வச்சுருக்காரோ அதை படிக்க வைங்க. நான் பெற்றோருக்கு அதுதான் சொல்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு என்ன கிளாஸ் என்ன படிக்கணும்னு கேளுங்க. ஆண்டவர் அவனையும் ஜெபம் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளேயே வர விடுங்க பிள்ளைகளை. இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே பிள்ளைகள் வர்றதுக்கான ஒரு வழி. 10th முடித்து +1 எடுக்கும்போது நீங்கள் சொல்லாதீங்க நீ ஃபஸ்ட் குரூப் எடு, அப்போ தான் ஒன்று இன்ஜினியர் இல்லைன்னா டாக்டர். உங்களுக்கே தெரில அவன் இன்ஜினியர் ஆவானா டாக்டர் ஆவானான்னு. நீங்களே ஆப்ஷனில் தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அவனை போய் ஜெபம் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. எதுன்னு ஆண்டவரை கேட்க வைங்க. அங்கேயே தேவசத்தத்தை அறிகிற இடத்துக்கு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க பிள்ளைகளை. ஸ்பிரிச்சுவலி நம்ம பிள்ளைகளை கேட்டு பாருங்க, நீ என்னவாவ? கர்த்தருக்கு சித்தமானங்கிற வார்த்தையே அது வாயில் வராது. 5வது படிக்கும்போது என்னாவ? டாக்டர் ஆவேன். 7வது படிக்கும்போது இன்ஜினியர் ஆவேன். 10வது படிக்கும்போது IAS ஆவேன். ஏன்னா இந்த 3 வருஷத்தில் அவனை நீங்கள் குத்திருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அதான் அவன். முதல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுங்க, பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து கொடுங்க. அவர் அவனை நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார். சகல ஞானத்துக்குள்ளும் நடத்துவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன். ஞானம் குறைவாக இருந்தால் டியூஷன் டீச்சர் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. ஆனால் இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது கொடுப்பாரு, ஆனாலும் பக்கத்து வீட்டில் ஒரு டியூஷனுக்கு போயிருந்தா பெட்டர். முதல்ல நீங்கள் விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இப்போ உன் பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும்னா நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஞானசானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க? ஞானசானத்துக்கு நடத்துறீங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் வீட்டில் 13 வயசுக்குள்ளேயே பிள்ளை ஞானசானம் எடுத்துருக்கிறான்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் அவனுக்கு சொல்லியே கொடுக்கல. ஞானசானம்னா என்னன்னே சொல்லி கொடுக்கல. 20 வயசுக்குள்ளே எத்தனை பேர் வீட்டில் ஞானசானம் எடுத்திருக்காங்க பிள்ளைங்க? சொல்லுங்கள். ஆவிக்குரிய பெற்றோருடைய பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. ஏன்னா நம்ம அவனுக்கு ஞானசானத்தை பற்றி சொல்லியே கொடுக்கல. பரிசுத்த ஆவினா என்னன்னே தெரியாது. சவுதி அரேபியா ஊழியத்துக்கு போயிருந்த போது 8 வயசு பையன் 10 வயசு பொண்ணெல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கு. அது பேசுகிற பேச்சும் அது சொல்லக்கூடிய ஜபமும் கொண்டாந்து மைக்கை கொடுத்து ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. வசனத்தை கோட் பண்ணி ஜெபம் பண்ணுது. 8 வயசு பிள்ளை, 4வது படிக்கிற பொண்ணு பண்ணுது. நமக்கு வெக்கமாக இருக்குது. சவுதி அரேபியாவில் சர்ச்சஸ்க்கு நம்மளை மாதிரிலாம் ஃப்ரீயாக கிடையாது. ஏதோ வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போக முடியும். வெறும் யூடியூப்பில் வரக்கூடியதான இந்த செய்திகளை மட்டுமே கேட்குற ஊர். அவங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை வந்து கேட்குது, 8 வயசு பிள்ளை கேட்குது, எனக்கு ஞானசானம் வேணும்னு கேட்குது. பாஸ்டர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு, இப்போ ஞானசானம் எத்தனை வயசில் கொடுக்கலாம்? ஏன் கேட்டீங்கன்னு கேட்டேன். இந்த பிள்ளைக்கு ஞானசானம் கொடுக்காட்டி பாவம் வந்துடும் எனக்குங்கிறாரு. ஏன் நீங்கள் அதுக்கிட்ட பேசுங்கன்றார். பேசினா மொத்த மெசேஜும் வருஷம் மாறாமல் சொல்லுது, பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லுது. ஏதோ மனப்பாடம் பண்ணி சொல்லுதுன்ட்டு கேள்வி கேட்டால் அவ்வளவு தெளிவாக பேசுது. 8 வயசில்
ஆனால் அந்த பிள்ளைகிட்ட நான் பேசின ஒரு நாள் கூட அவங்க பெற்றோர் அதோட எஜுகேஷனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. கொஞ்சம் ஜாப் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கா, கொஞ்சம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க அந்த பெற்றோரும் எதை பற்றி பேசுகிறாங்க? அவள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லா பிள்ளைகளை விட அந்த பிள்ளை எஜுகேஷன்லையும் சூப்பராக வரும். ஏன்? கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா கர்த்தர் அதை இந்த ஞானத்தையும் கொடுத்துருவார். நீங்கள் உலக ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்ணி கர்த்தரை தூரம் தள்ளிட்டீங்க. அவங்க கர்த்தரை கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க, உலக ஞானமும் சேர்ந்து வந்துடும். கர்த்தர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்டால் கேட்காத ஐஸ்வர்யத்தை சேர்த்து தருவேங்கிறார் சாலமோனுக்கிட்ட. நீங்கள் கர்த்தரை கேளுங்க, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வெறும் ஸ்டடீஸ் தான் கிடைக்கும். நாளைக்கு ஸ்டடீஸால் வரக்கூடிய பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கர்த்தர் கிடைக்க மாட்டார். நாளைக்கு உங்கள் பையனோ பொண்ணோ ஒருவேளை வருகை தாமதிச்சா நல்ல கணவன் மனைவியாக மாறணும்னா கர்த்தர் இல்லாமல் முடியாது. ஒரு ஸ்டடீஸ் நல்ல கணவனாய் மாற்றாது, எஜுகேஷன் நல்ல மனைவியாய் மாற்றாது. ஏன்? இன்றைக்கி நல்லா படித்த காலத்தில் தான் டைவோர்ஸ் அதிகமாக நடக்குது. அதிகமாக படித்தவங்களுக்குள்ள தான் டிவோர்ஸ் நடக்குது. அதிகமாக வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் டிவோர்ஸ் நடக்குது. படிப்பு டிவோர்ஸை குறைக்காது, கர்த்தர் தான் டிவோர்ஸை குறைப்பார். அப்போ உன் பிள்ளைக்கு எது தேவை? முதல்ல கர்த்தர். அபிஷேகம் பெற்ற பிள்ளையை அவன் பிள்ளை மாறணும். முதல்ல 5 வயசுலேருந்து 4 வயசுலேருந்து பைபிளை ஃபீட் பண்ணுங்க. ஏ ஃபார் ஆப்பிள் இல்லை, ஏ ஃபார் ஆரோன் சொல்லி கொடுங்க. வீட்டில் இசட் வரைக்கும் இருக்குது, ஜகரியா வரைக்கும் இருக்குது. ஏ ஃபார் ஆரோன், பி ஃபார் பியூலா, சி ஃபார் கேலப் எல்லாம் இருக்குது பைபிளில். எடுத்து பாருங்க, இசட் வரைக்கும் போடுங்க. போட்டு உன் பிள்ளைக்கு ஆல்ஃபபெட் சொல்லி கொடுங்க. உலகத்தை அவன் ஞானத்தை கொடுக்குறான். முதல்ல உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க. அபிஷேகம் பெற்றவங்களாம் மாற்றுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அவன் காலேஜ் போகிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும். கர்த்தருக்கு சித்தமானால் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளே அபிஷேகம் பெற்றணும் அவன். அதுக்கப்புறம் பாவத்தை பற்றி நீ பயமே பட வேண்டாம். ஆவியானவர் அவனை உலகத்துக்குள்ளே நடத்தி கொண்டு போயிடுவார். சகலவித பாவத்தில் இப்போ நம்மலாம் பாவம் செய்யாதவங்களாம் கிடையாது. ஆனால் பாவத்திலேருந்து விடுதலை ஆகிறது அந்த விடுதலையின் ஆவியானவர் நம்ம கூட இருந்து நடத்துகிறார். அந்த பாதுகாப்பை அவங்க கையில் கொடுத்துருங்க. நீங்கள் பாதுகாக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை. வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பான். அபிஷேகம் பெற்றவனாக இருப்பான். யோசித்து பாருங்க. வீட்டுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கடந்த வாரத்தில் பேர் சொல்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது. மதுரையில் ஊழியத்துக்கு போயிருந்தோம். குட் சமாரிட்டனுடைய நிறுவனர் ஐயா ஜோசப் பாலச்சந்திரன் ஐயாவுடைய இதுக்கு போயிருந்தோம். அவருக்கு 7 பிள்ளைகள். 7 பிள்ளைகளும் கர்த்தருக்குள் இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 7 பிள்ளைகளும் ஏதோ ஒரு விதத்தில் ஊழியத்தில் இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த காலத்தில் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போன ஊழியக்காரன் பிள்ளை எல்லாமே அங்கே தடுமாறி போய் கிடக்குது. தமிழ்நாட்டிலேருந்து போன ஊழியக்காரன் பிள்ளைகளே தடுமாறி கிடக்குது. 2 கல்யாணம் 3 கல்யாணம் போயிட்டு கிடக்குது. ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு கிடக்குது. ஆனால் 7 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வளர்த்து 7 பிள்ளைகளையும் ஊழியத்துக்குள்ளே ஏதோ ஒரு வகையில் வச்சிருக்கிறாருங்க பாருங்க. இதுதான் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்பதற்கு அடையாளம். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கிறோமா? ஏன்னா அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் 7 பிள்ளைங்க நீங்கள் நல்லா படிச்சிருக்குது. அது அவங்க பிள்ளைங்களும் ஒரு 2 பிள்ளைகள் ஃபாரினில் இருக்குது, தப்பு இல்லையே. ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கு அது ஊழியம் பண்ணிகிட்டு இருக்குது. அதுதான் கர்த்தருக்குள்ளே வளர்க்கிறது. இன்றைக்கி நாம் பிள்ளைகளை அபிஷேகம் பெற்றவர்களாக நடத்தலை. பிள்ளைகள் பைபிளை எடுத்தாலே சும்மா பைபிள்னு சொல்லாதடா, எடுத்து புக்கு படி. அதெல்லாம் பைபிள் படிக்கிற காலம் ஒன்று வரும். காலைல எழுந்திருக்கும் போதே சீக்கிரம் கிளம்பு, ஓடு, டியூஷன் டைம் ஆச்சு பார். ஒரு பைபிள் வாசிக்க வைக்கிறீங்களா? அவனை ஜெபம் பண்ண வைக்கிறீங்களா? ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்களா? நான் கேட்குறேன், நம்ம பிள்ளைகளோட குறைவாக தான் படித்தோம். என்ன கெட்டு போயிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கர்த்தர் நம்மளை கை விட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்லா வரணும். நீங்கள் ஆண்டவரை கொடுங்க, உங்களை விட ஆண்டவர் நல்லாவே கொண்டாடுவார் அவனை. நீங்கள் அவனுக்கு தேவை கர்த்தர் தான். பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், அபிஷேகம் பெற்றவர்களைப் போல இருப்பார்கள். ஓங்கி வளருவாங்க, செழித்திருப்பாங்க. பார்க்கிறவர்களுக்கு ஒலிவ மரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டியாக என்ன தானே? அது உள்ளே இருக்கிற அபிஷேகம் தானே ஸ்பெஷல். நம்ம பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தான் ஸ்பெஷல், வேறு எதுவுமே ஸ்பெஷல் கிடையாது.
உன் பிள்ளை சாகும்போது அவனோடு கூட அவன் படித்த டிகிரியும் செத்து போயிடும். உன் பிள்ளையை புதைக்கும் போது அவனோட ஞானம் அவனோடு கூட புதைஞ்சு போயிடும். அவன் என்ன படிச்சிருந்தாலும். ஆனால் நீ கர்த்தருக்குள்ளே உன் பிள்ளையை வளர்த்துட்டிங்கன்னா உன் பிள்ளையோடைய சரீரம் மட்டும்தான் புதையும், அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ளே போய் ஓங்கி மீண்டும் வளரும். அவன் எங்கே நிற்பான் தெரியுமா? அவன் பிள்ளை வசனம் சொல்லுது, சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற, சர்வலோகத்திற்கு ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற. அந்த சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? நம்ம சுற்றிலும் பிள்ளைகள் ஒரே மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆனால் அவன் நிற்கிற இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பெருமை தான். எகிப்து வல்லரசு, மிகப்பெரிய வல்லரசினுடைய பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவது மோசேக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மலைக்கு மேலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மகிமைக்கு அது ஒத்து வராது பாருங்க. அது ஈட மாறவே மாறாதே. உலகத்தில் எங்கே வேணால் நிற்கட்டுமே, எவ்வளோ பேர் இடத்துல போய் நிற்கட்டுமே, ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அவன் போய் நின்று பேசட்டுமே, இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் போய் நிற்கட்டுமே, எங்கே வேணால் நிற்கட்டுமே. ஆனால் மலையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த மகிமைக்கு ஈக்குவலாக எந்த மகிமையும் வராது தானே. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற. நாம் பிள்ளைகள் நல்ல இடத்துல உட்காரணும், நல்ல ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், நல்லது. அவன் அங்கே உட்காரத விட கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் அங்கே நிற்கிறான். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்க வச்சிருங்க. எகிப்து கூட செங்கடலை அழிஞ்சு போயிடும். ஆனால் மோசே மூலமாக கர்த்தர் கொடுத்த பிரமாணம் அழிவே அழியாது. மோசே இன்னைய வரைக்கும் ஜீவன் தான். அவன்லாம் ஜீவன் உள்ளோர்னு இருக்குது பைபிளில். மோசேக்கு ஜீவன் உள்ளோர். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு முன்பாக நம்ம பிள்ளைகள் நிற்கணும். நாமளே அதை முதல்ல ஆசைப்படலை. நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆனால் இது நான் வச்சிருக்கிற டிசிஷன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை 100% கர்த்தர் கையில் ஒப்படைச்சிருங்க. 100%. என்ன படிப்போ என்ன வருதோ என்னவோ அப்படியே கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட. நீங்கள் தலை மட்டும் இடாதீங்க. கர்த்தர் அவனை நடத்துகிற பாதைக்கு நீங்கள் பாதுகாப்பாக மட்டும் இருங்க. கர்த்தர் அவனை எப்படி நடத்தி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்கிறேன். கர்த்தர் அவனுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க மட்டும் உதவி செய்யுங்க. அப்படியே அவனை நடத்தி விடுங்க. நீங்கள் அதுக்கு பாதுகாப்பாக மட்டும் இருங்க. இயேசு வளர்ந்து வர்ற வரைக்கும் தேவன் சில மனுஷ தயவை கொடுத்துருந்தார். பிள்ளை வளர்கிற வரைக்கும் அவரை கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. இப்போ இயேசுவை யோசேப்பும் மரியாளும் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக வளர்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? வளர்க்கலை. அவர் ஸ்பிரிச்சுவலாக வளரும் போது இவங்க போய் கேட்குறாங்க, எங்களை விட்டுட்டு ஏன் நீ இப்படி போனேன்? அவர் சொல்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடுறீங்க? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது இல்லையா? எனக்கு தெரியாதா? அப்படியே விடுங்க, கர்த்தருக்குள்ளே விடுங்க. அப்படியே விடுங்கன்னா சும்மா விட சொல்ல. அவன் எங்கே போனாலும் கேட்காதீங்க. எப்போ வந்தாலும் திருப்பி எப்போ வந்தான்னு கேட்காதீங்க. ஃபோன் பேசினா ஏன் ஃபோன் பேசினான்னு கேட்காதீங்க. அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி அவன் வளர விடுங்க. அவன் சில நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி இன்ட்ரெஸ்ட்டாக போகிறான், கொஞ்சம் படிப்பு 2வது லெவலில் வருதுன்னா விடுங்க, பரவாயில்ல. ஸ்பிரிச்சுவலி வளரட்டும். கர்த்தர் அவனுக்கு வச்ச இடத்துக்கு அவன் போவான், கண்டிப்பாக போவான். அதை தடுக்க யாராலையும் முடியாது. நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் விசுவாசிக்கிறேன். அப்படித்தான் எங்களுடைய எதிர்காலங்கள்லாம் கர்த்தர் கரத்தில் தான் இருந்துச்சு. என்ன ஆகுன்னே எங்களுக்கு தெரியாது. நான்லாம் ஒரு நாள் ரோட்டில் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே நல்லா என்ன ஆகும் எதிர்காலத்தில், எனக்கு சரியாக படிப்பும் வரல, நான் என்னவாய் முடிவேன். ஆண்டவர் அன்றைக்கி எனக்கு உறுதி பண்ணார், உன்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் ஆண்டவர் கொண்டாந்து நிறுத்திட்டார். சிலர் சொல்லுவாங்க, ஏதோ உனக்கு ஒரு வாய்ப்பு இப்படி கிடச்சிருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் வச்சுருக்கிறார். எவ்ரிபடி ஹேவ் த யூனிக் பிளான் ஆண்டவர்கிட்ட இருக்குது. நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் கைரேகை இருக்குதோ அதே மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்கார், உங்கள் பிள்ளைக்கும் வச்சுருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக பிள்ளைகள் நிற்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்கிறான், இன்னொன்று இதே காரியத்தை அவன் எங்கே நிற்கிறான் பாருங்கள், வாசிங்க. இதே ஒலிவ மரம் வேறு எந்த இடத்துல நிற்கிது பாருங்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும், சகரியால சொல்லும் போது என்ன சொல்லுது? சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்கிது. இங்கே பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவனை நிறுத்த முயற்சி பண்ணுங்க. அவன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பான், பூமியில் கர்த்தருக்காக சாட்சியாக நிற்பான். பூமியிலே உங்கள் பிள்ளையை கர்த்தர் எப்படி மாற்றிடுவார்? சாட்சியாக மாற்றிடுவார். உங்கள் பிள்ளை 1000 இன்ஜினியருக்கு நடுவில் ஒரு இன்ஜினியராக இருக்கிறத விட 1000 இன்ஜினியருக்கு நடுவில் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக நிற்கும். ஒருவேளை அது ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்காக கூட இருக்காது, 10வது மார்க்காக கூட இருக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றதில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் நிற்கும். கர்த்தர் அவர் ரூட்டில் உன் பிள்ளையை மேலே கொண்டாந்துருவார். கர்த்தர் பூமியில் உயர்த்த மாட்டேன்னு சொல்லி வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு நிறைய பேர் ஜாக்கப்னு பேர் வைக்கிறான், யாக்கோபுன்னு. யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருந்தார்? நீங்கள் ஆடு மேய்க்கிற ஒரு பேரை வச்சிங்க, உங்கள் பிள்ளை ஆடு மேய்க்கணும்னு வச்சிங்களா? ஆபிரகாம்னு பேர் வச்சிங்க. ஆபிரகாம் என்னவா இருந்தார்? ஆபிரகாம் என்னவா இருந்தார்? நாடோடியாக இருந்தார், கூடாரவாசி. உங்கள் பிள்ளை ஊர் ஊராக அலையணும்னு பேர் வச்சிங்களா? ஐசக்குன்னு பேர் வைக்கிறீங்க. ஐசக் என்னவா இருந்தார்? விவசாயி. உங்கள் பிள்ளை அக்ரிகல்ச்சராக பண்ணணுன்னு பேர் வச்சிங்களா? நீங்கள் இன்ஜினியர் ஆகணும்னா நீங்கள் மோசேன்னு மட்டும்தான் பேர் வச்சுருக்கணும். அப்படி வச்சிங்கன்னா கூட 40 வயசுக்கு மேலே ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிருவான். நீங்கள் என்ன பேசிஸில் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வச்சிங்க? ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் தானே பேர் வச்சிங்க. உலக பிரகாரமாக அவன் அப்படி ஆகணும்னு வைக்கல. இல்லை, நீங்கள் யாரும் உலக பிரகாரமாக அவன் அப்படி ஆகணும்னு வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், நான் படிக்க வேணான்னு சொல்லவே இல்லை, அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் சொன்னது முதலிடம் கர்த்தருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு த காட், அவன் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. செகண்ட் பிளேஸ் தான் வேறு எதுவாக இருந்தாலும், அது படிப்போ வேலையோ. அவனை பொறுத்த வரைக்கும் படிப்பு. பிள்ளையை பற்றி எடுக்கிறதுனால படிப்பை பற்றி பேசுகிறோம். இதுவே பெரியவங்களுக்கு எடுத்தால் வேலை. இன்றைக்கி சில ஆட்கள் பெரியவங்க வேலை 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 வேலைன்னு போய் பைபிளும் வாசிக்க மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவளை எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அவனை பார்த்தோம்னா நமக்கு பயமாக இருக்கும், இவன் பரலோகத்துக்கு போகணும், நம்ம போகணும், இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் அவன் பைபிளே கையில் எடுத்துருக்க மாட்டான், ஜபமும் கிடையாது. கேட்டு பாருங்கள், எங்கள் பிரதர் ரொம்ப பிஸி, காலைல 5 o'clock போயிடுறோம், 10 o'clock வந்துடுறோம். அப்புறம் இவர் எப்படி பரலோகத்துக்கு போவார்? இப்போ இவருக்கு வேலை முக்கியமாக போச்சு, பையனுக்கு படிப்பு முக்கியமாக போச்சு, அம்மாவுக்கு சீரியல் முக்கியமாக போச்சு. அப்புறம் எப்படி இப்போ குடும்பம் பரலோகத்துக்கு போகும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ். உன் பிள்ளைகளை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவலி நடத்தணுமோ நடத்திடுங்க. இதுதான் நடத்த வேண்டிய வயசு. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்படி தான் பைபிள் சொல்லுது, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அப்போ நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். எதுக்கு இருக்குது? அபிஷேகத்துக்கு இருக்குதா? ஆண்டவருக்குள்ள நடத்துறது இருக்குதா? கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ தேவை, முக்கியமாக இப்போ தேவை. பிசாசு எதுக்கு இந்த வாலிப பிராயத்தில் படிப்பை கொண்டாந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணான் தெரியுமா? அந்த காலத்துக்கு அவனுக்கு தேவை கர்த்தர். அந்த சின்ன வயசில் கொடுக்க வேண்டிய கர்த்தரை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் அவன் எதை ஆல்டர்னேட்டாக கொண்டாந்துட்டான்? படிப்பை கொண்டாந்துட்டான். படிப்பை கொடுங்க, அது மேலே அதிகமாக ஒரு டோஸ் அதிகமாக எதை கொடுங்க? ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொடுங்க, அபிஷேகத்தை கொடுங்க, ஆவியானவர்களை ஒப்படைங்க. அப்படி ஒரு முடிவெடுங்க. உங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நல்லா நடத்துவார். கர்த்தருக்குள்ளே வந்து ஒருத்தன் நாசமானதாக நம்ம பார்த்ததே கிடையாது. எப்படிங்க காப்பாற்றிடுவார்? என் ஃப்ரெண்டெல்லாம் 12வது படிக்கும்போது அவங்க அப்பா செத்துட்டார். 12வது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அவனை கொண்டாந்து உயரத்தில் உட்கார வச்சுருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் ஆஃபீஸில் அத்தனை பேரும் அவனை விட அதிகம் படித்தவன். அவனே சொல்லுவான், என்னை விட அதிகமாக படித்தவங்க தான் என் கூட்டத்தை வேலை செய்கிறாங்க. இப்போ அத்தனை பேரும் எல்லாருக்கும் நான் சீஃபாக உட்காந்துருக்கிறேன். அவனும் படித்தான். அதுக்கப்புறம் நான் படிக்கலன்னு சொல்லலை, ஆனால் அவனுடைய படிப்பு அல்ல, கர்த்தர் அவனை கொண்டு போய் மேலே உட்கார வைத்தார். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அவனை உயர்த்தி கொண்டு போனதுக்கு கர்த்தர் தான் 100% காரணம். ஏன்னா அவனுக்கு படிப்பு குறைவாக இருக்கும் போதே கர்த்தர் அவனை நடத்தினார், அவனை போஷித்தார், அவன் குடும்பத்தை காப்பாற்றினார். படிக்க 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 கர்த்தர் அதை பயன்படுத்தி கொண்டார். அவன் படிக்காமல் இருந்திருந்தாலும் கர்த்தர் அவனை கண்டிப்பாக உயர்த்தி இருப்பார். எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்.
உங்கள் பிள்ளைகளுக்கு. ஏன் இதை இவ்வளோ அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் அவ்வளோ அதிகமாக வெளியே போயிட்டீங்க. அவ்வளோ அதிகமாக வேறொரு காரியம் என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சு, உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ளே வந்துருச்சு. எல்லாத்தையும் சரிபாதி கொடுங்க. முதல்ல ஆண்டவருக்கு கொடுங்க. முதலாவது, உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ரெண்டாவது, ஒலிவ மரத்துக்கு ஆண்டவர் ஏன் ஒரு ஆசீர்வாதமாக சொல்லியிருக்காரு, பிள்ளைகளை ஏன் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாரு? அப்படி சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் தியானிச்சது, எனக்கு ஆண்டவர் கொடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். ரெண்டாவது, ஒலிவ மரம் என்பது எதற்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவா காலத்தில் மிகப்பெரியதான ஒரு ஜலப்பிரளயம், அதாவது பூமியே அழிஞ்சிருச்சு, டோட்டல் பூமியும் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த அழிந்து போன பூமியில் ஒரே ஒரு மரம் மட்டும் அழியாமல் இருக்குது. எல்லா மரமும் அழியாமல் தான் இருந்துச்சு, நிறைய மரம் அழியாமல் இருந்துச்சு. ஆனால் ஜலம் குறைந்த உடனே ஒரு மரம் நாம் பூமியில் இன்னும் சர்வை பண்ணுறதுக்கு வழி இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்தது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஒலிவ இலை, ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை. அதனுடைய அர்த்தம் என்ன, அழியுகிற பூமியிலும் கூட அழியாதபடிக்கு ஒரு மரம் ஓங்கி வளர்ந்து எல்லா மரத்தை விட அது மேலே இருக்குது. ஒருவேளை மற்ற மரத்தினுடைய இலை மேலே இருந்திருந்தால் பூரா அதை தான் கொத்தி கொண்டாந்துருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறமா ஜலம் முற்றிலுமாக வற்றி போகலை, ஜலம் குறைஞ்சிருக்குது. அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். உடனே அவன் வெளியும் வரல, ஜலம் குறையுது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சு கொள்றதுக்கு எது உதவி செய்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை. அப்போ மற்ற எல்லா மரத்தை விட இந்த ஒலிவ மரம் எப்படி இருக்குது, ஓங்கி வளர்ந்துருக்குது. அதனால தான் அந்த இலையை அது கொண்டாந்துருக்குது. ஜலம் குறைஞ்ச உடனே முதல்ல வெளியே தெரிஞ்சது என்னது, ஒலிவ இலை. அதனால தான் புறா அதை கொத்தி கொண்டாந்துச்சு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை சுற்றிலும் மிகப்பெரியதான ஒரு அழிவு, எப்பேற்பட்டதான ஒரு மிகப்பெரிய மோசமான உலகம் இருந்தாலும் கூட அதில் உன் பிள்ளைகள் அழியாதபடிக்கு உயர்வாக கர்த்தர் நிறுத்தி வைத்திருப்பார். அதுதான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்த ஆசீர்வாதம். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்னா என்ன அர்த்தம், நாம் எதை பார்த்து இன்றைக்கி பயப்படுறோம், உலகத்தினுடைய பாவத்தை பார்த்து பயப்படுறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் அழிவு வரட்டும், எல்லாமே அழிஞ்சு போகட்டும், உன்னை சுற்றி வெறும் பாவமாகவே இருக்கட்டும், அதுக்கு நடுவில் உன் பிள்ளை மட்டும் பரிசுத்தமாக நிற்கும். இது கர்த்தர் பண்ண வாக்கு தத்தம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நமக்கு பயம் இருக்குல்ல, என் பிள்ளை தப்பு பண்ணணும்னு, ஆண்டவர் சொல்கிறாரு பண்ணாதுங்கிறாரு. உன் பிள்ளை அபிஷேகத்துக்குள்ள நீ நடத்தி அனுப்பிப்பார், உலகத்துக்குள்ளே நீ விடு, உன் உலகமே அழிஞ்சாலும் உன் பிள்ளை மட்டும் அழியாமல் நிற்கும், உன் பிள்ளை சாட்சியாக நிற்கும், உன் பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக வளரும். அந்த நம்பிக்கையில் தான் கர்த்தர் நம்ம பிள்ளையை வச்சிருக்கிறார். இயேசுவை குறித்து கேள்விப்படும் போது எங்கிருந்து இயேசு வந்தார்னு கேட்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நாசரேத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார். அடுத்த கேள்வி அவன் கேட்பான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை தோன்றுமோ அப்படின்னு கேட்பான். நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வருமையே, இந்த ஒஸ்ட் சிட்டியா, பாவம் பெருகின சிட்டி, சின் சிட்டி அப்படிம்பாங்க, பாவம் பெருகின சிட்டி. அந்த பாவம் பெருகின சிட்டிக்குள்ள ஒரே ஒருத்தர் பரிசுத்தமாக வாழ்ந்தார், ஒரே ஒருத்தர் பரிசுத்தமாக வாழ்ந்தார். சரி, அவர் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாருன்னா, அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறதுனால தேவதூதர்கள் எந்நேரமும் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் உட்கார்ந்து கொண்டு பாவம் வராதபடிக்கு, இல்லை வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு. அவர் பிதா கொண்டு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி கொண்டு போய் வச்சார். ஆனால் இயேசு ஒரு சாதாரண மனுஷனால், தேவ மனுஷனால், கர்த்தருடைய பிள்ளையால் எப்படி பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்பதற்கு உதாரணமாய் வாழ்ந்து காட்டினார்.
எங்கே? இந்த ஒஸ்ட் சிட்டிக்குள்ளே இருக்கிறதுலே ஒஸ்ட் சிட்டியில். அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். காலேஜே மோசமான காலேஜு. அங்கே எப்படி என் பிள்ளை இருக்கும்? உன் பிள்ளைக்கு இல்லை, நீங்கள் கர்த்தரை கொடுத்துருங்க, அபிஷேகத்தை கொடுத்துருங்க, உங்கள் பிள்ளைகள் அந்த காலேஜுக்கு சாட்சியாக நிற்கும். உன் பிள்ளைய பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அந்த பிள்ளை மாதிரி வரணும்னு சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தரால் முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, மொத்தம் உலகம் அழியட்டும், ஒரு ஒளி மரம் மட்டும் நிற்கும், அது சாட்சியாக நிற்கும். தண்ணி குறைஞ்சி போச்சா இல்லையாங்கிறதுக்கு அது சாட்சியாக நிற்கும். நம்ம பிள்ளை அப்படி நிற்குமா? இயேசு மட்டும்தான் அப்படி சாட்சியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சமஸ்த பாபிலோனில் அத்தனை பேரும் தப்பு செய்வான், ஒரே ஒருத்தன் தப்பு செய்யாமல் நிற்பான். யார் நிற்பா? தானியேல் நிற்பான். அவனால் நிற்க முடியும். ஏன்? அவன் எருசலேமில் எப்படி ஜெபம் பண்ணானோ அதே மாதிரி இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் எப்படி கர்த்தருக்குள்ளே இருந்தானோ இங்கே அப்படியே இருப்பான். ஆனால் இருக்கிறது பாபிலோன். சமஸ்த பாபிலோனும் பாவம். நம்ம என்ன சொல்கிறோம்? பாபிலோன் தான் பாவத்தினுடைய பிறப்பிடம்னு சொல்கிறோம். சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாயின்னு பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட பாபிலோனுக்குள்ளே ஒருத்தன் எப்படி நின்னானாமா? எப்படி நின்னானா? வித்தியாசமா. எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க, தீட்டுப்படுறதை சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? எங்களுக்கு லேவியராகமத்தில் சொல்லிருச்சு அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருச்சு. எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆனால் மற்றவங்கள பார்க்கும்போது, நீ என்னை பாரு, நான் அவங்கள விட நல்லா நிற்பேன், என் முகம் அவங்கள விட நல்லா இருக்கும். காரணம், சாப்பாட்டினால என் முகம் நல்லா இருக்கிறது இல்லை, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தரால் தான் என் முகம் நல்லா இருக்குது. எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. உங்கள் பிள்ளைய நீங்கள் தைரியமாக அந்த தைரியத்துக்குள்ளே வரணும். என் பிள்ளைய கர்த்தர் அப்படி தான் வச்சுருக்கிறாருன்னு ஒரு தைரியம் வரணும். எதுக்கு எடுத்தாலும் பயம் இல்லை. என் பிள்ளை இருக்கிற இடம், அந்த இடம் என் பிள்ளையை மாற்றாது, என் பிள்ளை அந்த இடத்த மாற்றும். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். ஒரு முறை நான் சொல்லியிருப்பேன், ஒரு யூத் மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு வாலிப பையன் கேட்டான், ஆனால் இப்போ நாங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுக்குற அந்த உபதேசம்லாம் கேட்குறோம், ஆனால் காலேஜுக்கு போனால் அந்த என்வைரன்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வேறு மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களால் அவங்களோட என்ன செய்ய முடியல, கலக்க முடியல. அதே நேரத்தில் நாங்கள் அப்படி கலக்காமல் இருந்தால் எங்களை என்ன பண்ணிடுறாங்க, ஒதுக்கி வச்சிடுறாங்க. நாங்கள் காலேஜிலே ஒதுங்கிடுறோம். நாங்கள் என்னென்ன செய்யணும், இது ரெண்டுத்துக்கு நடுவில் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆவியானவர் ஒரு பதில் சொன்னார் வசனத்திலிருந்து. அப்படின்னா வசனம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமாதானமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் புளித்த மாவு எப்படி தன்னிடத்தில் இருக்கிற 3 படி மாவையும் புளிப்புள்ளதாய் மாற்றுகிறதோ, அந்த கொஞ்சம் மாவுக்குள்ளே இருக்கிற புளிப்பு தன்மைக்கு எப்படி மொத்த மாவையும் புளிப்பு மாற்றுகிறதோ, அதே மாதிரி உனக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அது உன்னை போலவே எல்லாரையும் மாற்றும். அதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை. இப்போ நீங்கள் போன உடனே என்ன நடக்கும்? காலேஜுக்கு போன உடனே என்ன நடக்கும்? ஸ்கூலுக்கு போன உடனே, அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆஃபீஸில் லஞ்சம் வாங்க மாட்டீங்க, அந்த ஆஃபீஸில் நீங்கள் கொஞ்சம் அரட்டை அடிக்க மாட்டீங்க, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தனித்து இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒதுக்கிறது தான் நல்லது ஃபஸ்ட். அதுதான் சிம்டம், சைன். கர்த்தர் உங்களை வச்சு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுக்கு எது சைன்? அவன் உங்களை ஒதுக்கிறது. நீங்கள் ஒதுக்குன உடனே காம்ப்ரமைஸ் ஆகிடுவீங்க. ஐயோ இப்படியே போனால் எப்படி நம்ம நிலைமை, இல்லை ஒதுக்கிட்டாங்கன்னா எப்படி? அவன் அந்த ஒதுக்குனான்ல, அப்போ தான் 2 பார்ட் ஆனதான் இங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வந்தானா நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தனி பார்ட்டை மாற்றுவார். மாற்றின உடனே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனாக உங்ககிட்ட வருவான், ஒருத்தராக வருவான். உங்களுக்கு அதுக்குள்ளே என்ன பேர் வந்துடும்? சாமியார்னு பேர் வந்துடும். அவன் உருப்பட மாட்டான்னு பேர் வந்துடும். பிழைக்க தெரியாதவன் பேர் வந்துடும். இவர் மாதிரி மட்டும் நான் இருந்திருந்தால் இந்நேரம் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் தெரியுமா, இந்நேரம் நான் எங்கே போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு பேசிட்டா இருப்பான். நீங்கள் அதையும் கண்டுக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படியே இருங்க, ஒருத்தனாக வருவான். அப்புறம் ஒருத்தன் வருவார். அவர் சொல்வார், எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா? நீங்கள் பார்த்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்கிட்டே இருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஜோம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்லணும். 2 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுவாங்க. நீங்கள் 2ஆக மாறுவீங்க. அப்புறம் நீங்கள் 2 பேர் ஜோம் பண்ணுறதை பார்த்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க. அவனடா மதத்தை பரப்ப ஆரம்பிச்சிட்டான்,
அவங்க என்ன அப்படி ஆரம்பிச்சிட்டாம்பா நீங்கள் அதெல்லாம் காதில் போட்டுக்கவே கூடாது. இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யார் பேசுகிறதையும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, நமக்கு கேட்குறதுக்கு நேரம் இல்லை. அவ்வளோதான் விஷயமே. அவன் பேசிட்டே இருப்பான், நம்மான்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஒரு ஆள் வருவார், 4வது ஒரு ஆள் வருவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் தான் இருப்பான், நம்ம சைடு எல்லோரும் இருப்பான். இது நம்ம சைடு அவன் சைடுன்னு கணக்கல்ல. நீங்கள் காட்டக்கூடிய அந்த வேறுபாடு இருக்குல்ல, அது புளித்த மாவுக்கு சமானம். இது எல்லாரையும் இழுக்கும். நீங்கள் அவன் கூட போய் உக்காந்துக்கிட்டு அவனை மாதிரியே பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அப்புறம் ஜோக் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவனும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். கொஞ்ச நாள் இருக்கும். 3 வருஷம் காலேஜ் படிக்கிறீங்கன்னா 1 வருஷம் அப்படி தான் இருக்கும். 2வது வருஷம் ஒரு குரூப் வந்து சேரும். கர்த்தரே அனுப்புவார். இந்த வித்தியாசத்தை அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கர்த்தரே ஆள் அனுப்புவார். கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதை நான் வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜுக்காகலாம் சொல்லலை, இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் முதல் வருஷம் படிக்கும்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனையில் பெரும்பான்மையானவங்க எனக்கு அகைன்ஸ்டாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் போய் ஒரு இடத்துல, அதற்கு பிறகு ஒருத்தராக எனக்கு ஃப்ரெண்டாக ஆரம்பித்தாங்க. நாங்கள் அத்தனை பேர் வரவங்களாம் நாங்கள் அரட்டடிக்க ஆரம்பிக்கல, நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அதற்கு பிறகு எங்கள் காலேஜ் ஏரியாவிலேயே ஊழியம் பண்ணி ஆரம்பித்தோம். கர்த்தர் வித்தியாசத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாவம் நிறைந்த காலேஜில் ஒரு ஒளிய மரம் நிற்கும், அநேகருக்கு சாட்சியாக நிற்கும். தண்ணி வற்றி போக தொடங்கிருச்சு, உன்னை வச்சு அடையாளம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாட்சியாகி நிற்போம், அநேகருக்கு முன்பாக சாட்சியாகி நிற்போம். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் வச்சிருக்கிறார். நாம் பூமிக்கு சாட்சியாகி நிற்க வேண்டியவர்கள். பூமியே அழிஞ்சாலும் ஒரு மரம் நிற்கும். அந்த மரத்தின் வழியாகத்தான் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்ப்பார். நோவா பார்க்குறான், தண்ணி வத்திருச்சா இல்லையா. உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி சாட்சியாக வைக்கும் போது எது பாவம் எது பரிசுத்தம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார்கள். அவனே சொல்லுவான், அவர் அதெல்லாம் வாங்க மாட்டாருங்க. ஒரு பெரிய ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்ச அங்கிள் இருந்தாங்க. அவங்க போன உடனே முதல் நாள் ஜாயின் பண்ண உடனே அங்கே இருக்கிற அந்த சீஃப் கூப்பிட்டாராம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போயிருங்க. இவர் கேட்டுக்கார், ஏன்னு. இல்லை, உங்களை பற்றி நாங்கள் ஏற்கனவே விசாரிச்சிட்டோம், ஏன் உங்களை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் அங்கே லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு தான் இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, இங்கே நாங்கள்லாம் வாங்குவோம். நேரடியாக சொன்னாராம், நாங்கள்லாம் வாங்குவோம், உங்களுக்கு எனக்கு செட் ஆகாது, நீங்கள் பேசாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுங்க. அவன் பாருங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கிறான் பாருங்கள். இதுதான் நம்மளை பற்றின சாட்சி. நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், ஆனால் சாட்சி நிற்கும். ஒளிவ மரம் நிற்கும், மற்ற எல்லா மரமும் கீழே விழுந்துடும், ஒரு மரம் மட்டும் நிற்கும். எந்த மரம் நிற்கும் தெரியுமா? ஒளிவ மரம் நிற்கும். அதுதான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் சாட்சி. ஒருவேளை மற்றவங்களோட பார்க்கும்போது நம்ம பிழைக்க தெரியாதவங்க மாதிரி இருப்போம், கம்மியாக சம்பாதிப்போம், அவனுக்குரிய மேன்மை வராது. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிற்கிறதுனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காமல் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தி எல்லாத்த விட மேலே வச்சுருப்பார். மற்ற எல்லாரை விட எவ்வளோதான் என்ன தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் உங்களை தாழ்த்தினாலும் உங்களை உயர்த்துகிற தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தை உயர்த்துறது மனுஷன், நம்மளை உயர்த்துறது கர்த்தர். பல நேரத்தில் நாம் உண்மையாக வாழ்கிறதுனால பாதிக்கப்படுவோம். கிடைக்க வேண்டியதான நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகும். உங்களை தடுக்க வேண்டிய காரியம், உங்களுக்கு வர வேண்டியதை தடுத்துருவான். உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் இல்லாதவன் கிரியை செய்வான். உங்களுக்கு தோணும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனால் தான் சரியாகும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்ல ஆகாதீங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. சாப்பிட மாட்டேன், நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களால் முடியாது சொல்லுங்கள். நெருப்பில் தூக்கி போடட்டும். நம்ம யார் அவன் யாருன்னு அப்போ தான் கர்த்தர் டிஃப்ரென்ஸ் காட்டுவார். உன்னை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். நெருப்பை விட்டு வெளியே வந்த உடனே நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டான், 3 பேரை தூக்கி மேலே கவர்னராக மாற்றிருன்ட்டான். அவ்வளோதான். ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் நெருப்புக்குள்ளே நின்னாங்க. 1/2 hour கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போட்ட உடனே பார்த்தா 4வது ஒரு ஆள். பார்த்தோன்னே யார் 4வது நிற்கிறாங்க, வெளியே வாங்கண்டாங்க. ஒரு 15 நிமிஷம் நெருப்பில் நின்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஒன்றும் அது படலை. ஏன்னா வசனம் சொல்லுது, நெருப்பின் சாயல் கூட அவன் மேலே இல்லையாமா, அந்த புகை வாசனை கூட வரலையாமா, முடி கூட கருகலையாமா. உள்ளே போய் என்னமோ அவனுக்கு ஜாலியாக போயிட்டு வந்திருக்கானுங்க. ஏதோ ஒரு ரூம்குள்ளே போகிற மாதிரி, போகும்போதே ஒரு ஃபயர்மேனுக்கு ஷீல்டு போடுற மாதிரி ஆண்டவர் போட்டு விட்டுருப்பார் போல், ஒரு மகிமை மேலே போட்டார் போல். அது உள்ளே போயிட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ஒரு 15 நிமிஷம் நெருப்புக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்தவொடனே கவர்னர் ஆகிட்டான். இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் அவ்வளோ சீக்கிரம் உலகத்தில் எங்கேயும் வாங்க முடியாது. அல்லேலூயா. அது கர்த்தரால் முடியும். சில நேரத்தில் நம்ம நெருப்புக்குள்ளே நிற்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். ஒரு 15 நிமிஷம் நிற்க வேண்டி வரும். வெளியே வந்துருங்க, ஆனால் அந்த 5 நிமிஷம் மட்டும் நில்லுங்க. எதுக்கு இப்படி நிற்கணும்? பேசாமல் மறுதளிச்சோம்னா
நாமளும் எல்லாரும் மாதிரி நிற்கலாமே, எல்லாரும் மாதிரி வெளியே நிற்கலாம், ஆனால் நெருப்புக்குள்ளே உன்னால் மட்டும்தான் நிற்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. நெருப்பை விட்டு வெளியே வந்தால் கவர்னர் மேலே கொண்டு போய் உட்கார வச்சுருவார். அல்லேலூயா. அந்த ஒலிவ மரம் நீங்களும் நானும் தான், நம்முடைய பிள்ளைகள் தான். நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உயர்த்துவார், எல்லாத்துக்கும் மேலே கொண்டு வருவார். ஜலம் வற்றி போயிட்டுதா இல்லையா என்பதை நம் பிள்ளைகளை வைத்து தான் கண்டுபிடிப்பார்கள். அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவர் எப்படி பிள்ளைகளை வச்சிருக்கிறார் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாலே போவேனோ என்றது. இது ஒரு அபிமெலேக்கு குறித்ததான ஒரு விஷயம். அப்பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் ராஜாவாகிறதுக்கு ஜனங்களை கேட்குறான். அந்த போஸ்டிங்கை கேட்கும்போது ஒவ்வொரு மரமும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதில் குறிப்பாக ஒலிவ மரம் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒலிவ மரமும் திராட்சை செடியும் இதே வார்த்தையை தான் திருப்பி சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ. எல்லா மரத்துக்கும் ராஜாவாக உன்னை வைக்கிறோம், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் போஸ்டிங் உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அது சொல்லுது, இந்த உலகத்தில் நீ கொடுக்குற எல்லா போஸ்டிங் இருக்குது, அது எனக்குள்ளே இருக்கிற கொழுமையை விட கம்மி. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற கொழுமை இருக்கிறது, கொழுமைனா அபிஷேகம், ஏன்னா அது உள்ளே இருக்கிற எண்ணெய் தான் கொழுமை. கொழுமைனா ஃபேட், ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆயிலுக்குள்ளே என்ன இருக்குது, அதானே இருக்குது. அந்த அபிஷேகம், எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் இருக்குது, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எந்த போஸ்டிங்கை விட அது மேலானது. ஏன்னு சொன்னால் அது எப்பேற்பட்டது, தேவர்களும் மனுஷர்களும் புகழ்கிறதான போஸ்டிங். இதுக்கு நான் உங்களுக்கு அப்படியே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை அமெரிக்கன் பிரசிடெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு நாமினியாக ஒருத்தராக நாமினேட் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் போட்டி போட போகிறோன்னு. அப்போது அந்த நேரத்தில் ஊழியராக இருந்த பிரதர் பில்லி கிரஹாம் போய் கேட்குறாங்க, ஒரு நிருபர் பேட்டியில் டிவிலே கேட்குறாங்களாம், ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது, உங்களுக்கு இப்போ இருக்கிற லெவலில் நீங்கள் நின்னால் மக்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஓட்டு போடுவாங்க. ஏன்னா மக்கள் ஒரு நல்ல பிரசிடெண்ட் எதிர்பார்க்குறாங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு எக்கச்சக்கமாக இருக்குது. அவருடைய மீட்டிங்லாம் மினிமம் 3 லட்சம் 4 லட்சம் பேர் வந்துடுவாங்க, எங்கே போட்டாலும் அந்த மாதிரி கூட்டம் வரும் அப்படின்னு. உடனே இதே வார்த்தையை, சேம் வார்த்தையை வேறு மாதிரி பில்லி கிரஹாம் சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை குறைக்க பார்க்குறீர்கள், நீங்கள் என்ன டீப்ரமோட் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னார். ஏன் டீப்ரமோட் பண்ண பார்க்குறீங்க, நான் அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்காக ஜெபிக்க வேண்டியவன். அவர் என்கிட்ட நிற்கணும், நான் என்ன பண்ணணும், அவருக்கு ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் என்ன அமெரிக்க பிரசிடெண்ட் ஆக்க சொன்னால் நான் போய் யார்ட்டையா ஜெபம் பண்ணணும். புரியுதா? அமெரிக்க பிரசிடெண்ட்டுங்கிற போஸ்டிங் என்னை விட குறைவானதுன்னு சொன்னார். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை விட அது என்னது, குறைவானது. இப்படித்தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கை விட அது மேலானது. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாங்கிறத போஸ்டிங் இருக்கட்டும், அல்லது வேறு எது வேணாலும் இருக்கட்டும், எந்த மேன்மை இருக்கட்டும், மகத்துவம் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எது வேணா இருக்கட்டும், அது எல்லாத்தை விட ஒலிவ மரம் சொல்லுது, நான் தேவர்களும் மனுஷரும் புகழுகிறேன். நம்முடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்டில் வாசிச்சோம் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். அப்படி தானே இருக்குது, அந்த வார்த்தை அப்படி தானே இருக்குது. சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவுடைய சமூகத்தில் நிற்கிற ஒலிவ மரம். எலியாவுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஆகாப்புக்கு முன்னாடி நிற்கிற. ஆகாப் யாரு? இந்த தேசத்தினுடைய ராஜா. அவன் சொல்கிறான், அவனை நான் வர சொன்னேன்னு சொல்லும்பா. எனக்கு எலியா கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது. ஆண்டவர் சொல்வார் எலியா கிட்ட, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி அப்படிம்பார். அவன் நடுவில் உபதேவ பார்ப்பான், பார்த்துட்டு சொல்லுவான், நீ போய் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல். உடனே அவன் சொல்லுவான், இல்லை ஆண்டவரே, நான் சொல்கிறதுக்குள்ளே ஆண்டவர் உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவார், நீ போய் நான் வர சொன்னேன்னு அவனை சொல்லும்பான். ஆச்சரியம் என்னென்னா, ஆகாப்பும் ரதத்தை எடுத்துக்கிட்டு வருவான் பார்க்க. யோசித்து பாருங்கள்,
அப்படி சொன்னால் ஆகாப் என்ன சொல்லணும்? நான் ஏன்டா அவனை வந்து பார்க்கணும், அவனை நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் ஆகாப்புக்கு தெரியுது இப்படிலாம் பேசினோம்னா அவன் நம்மளை கொண்டு விடுவான். ஏன்னா உபதியாவே சொல்கிறான், அக்கினி இறக்கிறோம், பச்சித்து போட்டுறோம். அவன் சொல்கிறான், கெபிக்கு 50 பேராக நான் மறைச்சி வச்சதை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லலையா? ஏன் என் மேலே கோபப்படுறீங்கம்மா? அந்த அளவுக்கு எலியாவை கண்ட பயம் யாருக்கு இருக்குது? எல்லாருக்கும் இருக்குது, அத்தனை பேருக்கு இருக்குது. அதுதான் அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனுக்குள் இருக்கும்போது எப்பேற்பட்ட ராஜாவும் வந்து பார்ப்பான், அவனை வந்து நிற்பான். சமீபத்தில் ஒரு மனுஷனை குறித்து கேள்விப்பட்டேன். அவர் தேவ மனுஷன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறார், ஆனால் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறார். அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட கிரியை செய்து பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு வேலை ஒன்று போஸ்டிங் கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு தேசத்தினுடைய ராஜா தான் கொடுக்குறாரு. அவர்கிட்டருந்தே ஆர்டர் வருது, இவரை வர சொல்லுங்க அப்படின்னு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு இந்த போஸ்டிங் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அங்கே வந்தால் அது பொறுப்பு ஜாஸ்தி, அதனால் நான் வந்து அங்கே போனால் எனக்கு பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு ரொம்ப அப்படின்னு சொல்லி. அந்த ராஜா என்ன பண்ணாரா தெரியுமா? நேராக வந்தாராம்மா இவர் பார்க்க. பொதுவாக ராஜா அப்படி வரமாட்டாங்க. இப்போவும் சில நாட்டுக்கு ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு நாட்டுடைய ராஜா நேராக வந்தாரம்மா. வந்துட்டு நான் அவரை பார்க்க வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி, இவர் பதறி போய் இல்லை நான் வரேன்னு சொல்ல 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ராஜா கேட்டாராம், நான் சொல்லி கூட நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இவர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை நீங்கள் கண்டிப்பாக அந்த போஸ்டிங் எடுக்கணும். இப்போ யோசித்து பாருங்கள், ராஜா ஏன் இப்படி கெஞ்சணும்? ஏன் இவரை விட அறிவாளி உலகத்தில் எவனுமே இல்லையா? இவர் இந்த போஸ்டிங் வேறு ஆளே கிடையாதா? அதுதான் இவர் மேல் உள்ள அபிஷேகம். அபிஷேகத்துக்குரிய மரியாதை அது. மற்ற ஒரு வேளை அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்குற மரியாதை இல்லாமல் வேற ஒரு மரியாதையாக இருக்குமானால், விட்றா இவனை விட்டால் இவனோட 10 பேர் இருக்கிறான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு இவரை பற்றி கேள்விப்பட்டேன். 1 பைசா லஞ்சம் வாங்க மாட்டாராம், அவர் லஞ்சமே வாங்க மாட்டாராம். அப்போது ஒரு பெரிய போஸ்டிங்க்கு ஆள் செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணும்போது இவர் பேரையும் சொல்கிறாங்க. இவர் பேரை சொல்லும் போது இவர் வந்து ஆக்சுவலாக எலிஜிபிள் கிடையாது, அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. அப்போ இவரை ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவரை போடலாம். ஏன் இவரை போடணும்? இவர் லஞ்சம் வாங்க மாட்டார், 1 பைசா வாங்க. ஏன்னா அந்த போஸ்டிங்கில் லஞ்சம் வாங்கக்கூடாது, அது ஒரு முக்கியமான போஸ்டிங். இவரை கொண்டாந்து அந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சுட்டாங்க. இவருடைய சீஃப் இருக்கார், அங்கே இருக்கிற எல்லாருமே ஏறக்குறைய இவருடைய ஒரே கேட்டகரி மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சீஃபு இவர்கிட்ட மட்டும் பரிவாக பேசுவாராம், அன்பாக பேசுவார், எல்லாம் செய்வார். ரொம்ப நாள் இது இவருக்கு புரியாமே இருந்துச்சான். அப்போ தான் அவர் சொன்னாராம், இவங்க எல்லாருமே உங்களை மாதிரி தான், லஞ்சம்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, தே ஆர் குட். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்கிது. உங்களை பார்த்தா தானாக என்ன செய்யுது? ஒரு மரியாதை வருது. அதனால தான் உங்கள்கிட்ட அவ்வளோ மரியாதையாக இருக்கிறோம் எல்லாரும். அதுக்கு வேறொரு காரணம் இல்லை, கர்த்தருடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது. அந்த மரியாதையை கர்த்தருடைய அபிஷேகம் தான் கொண்டாடும். உன் படிப்பு கொண்டு வராத மரியாதையை, உன் பணம் கொண்டு வராத மரியாதையை, உன் போஸ்டிங் கொண்டு வராத மரியாதை. உங்கள் போஸ்டிங் இருக்குல்ல, சில நேரத்தில் மரியாதை கொண்டு வரும். வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக மதிப்பான். ஐயா வணக்கங்கய்யா அப்படிம்பான். நீங்கள் அவர் 10 அடி போனவொன்னு திருடம் போகிறான் பாரும்பா. சொல்கிறானோ இல்லையோ யோசிக்கவா செய்வான். ஆனால் உண்மையிலேயே நீ கர்த்தருக்குள்ளே இருப்பேன்னா உன் மேலே அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய மரியாதை ஒன்று வரும். அது கர்த்தர் உண்டாக்குற மரியாதை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வேறு எதுக்கும் அந்த மரியாதை கிடையாது. நம்மளை மாதிரியே நல்லவன் உலகத்தில் இருக்கிறான், சன்மார்க்கன் இருக்கிறான், லஞ்சம் வாங்காதவன் இருக்கிறான், குடிக்காதவன் இருக்கிறான், சிகரெட் பிடிக்காதவன் இருக்கிறான். நல்லவர்கள் உலகத்தில் என்ன செய்கிறாங்க? எல்லா மதத்திலையும் இருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி உன்மேல் ஒரு மரியாதை வருவதற்கு காரணம் என்னென்னா, தேவன் கொடுத்துருக்க ஒரு அபிஷேகம் மேலே இருக்கும். அது உனக்கு மரியாதை கொடுக்க வைக்கும், உண்மையாக கொடுக்க வைக்கும். அந்த மரியாதையை அது உண்மையாக கொடுக்க வைக்கும். அதுதான் ஒலிவ மரம் சொல்லுது, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவையா, மனுஷருக்கு முன்பாக நிற்கிறையா, அவங்க என்னை புகழ்வாங்க. அந்த புகழ்ச்சிக்கு எனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் தான் காரணம். அதை கொண்டு வந்து நான் எங்கே விற்க மாட்டேன்,
சாதாரணமான இடத்துல விட்டுற மாட்டேன். இன்றைக்கி நம்மில் அநேகர் ஊழியக்காரங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. நான் எப்பவும் சொல்வேன், ஊழியக்காரன் போஸ்டிங் எல்லாத்த விட மேலானது. அது எந்த ஊழியமோ அந்த ஊழியத்தின் கர்த்தர் உன்னை ஊழியனை அழைச்சிட்டாருனால நீ பரலோகத்துக்கு ஜனங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். மேலான போஸ்டிங். இதை கொண்டு போய் உலகத்தில் சீப்பானதுக்குள்ள அடமானம் வைக்கக்கூடாது. எதுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் சில ஆட்கள் முடிஞ்சு போனால் ஒரு 50 ரூபா ஃபைன் போட்டிருக்க போகிறாரு, ஃபைன் கட்டியிருக்கலாம். இல்லைன்னா அவர் உண்மையில் விட்டுருப்பார். அந்த மனுஷன் பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, எனக்கு அவர் பேச ஆளில் அதனால் நிறுத்திட்டார். திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் பேசி அனுப்பியிருப்பார். அவர்கிட்ட போய் நின்று, நான் ஊழியக்காரரு, பாஸ்டரு, நாங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டு வரோம் பாருங்கள், பைபிள்லாம் வச்சுருக்கோம், ப்ரூஃபோடு காட்டினோன்னே அவர் நம்மளது ஊழியக்காரங்கிற போஸ்டிங்கு தப்பிக்கிறதுக்கான ஒரு காரணம் இல்லை. இந்த பூமியில் ஒரு அடமானம் வைக்கிறதுக்கான இடம் இல்லை. சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஊழியக்காரன்னா கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும்னு அப்படி கொஞ்சம் தங்களோட ஊழியக்காரங்கிறத அப்படி யூஸ் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது இந்த பூமிக்கான ஒரு காரியம் இல்லை, இது தேவனுக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு காரியம். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது. நம்ம அங்கே யாராவது கொஞ்சம் நகை போடாதவங்க இருந்தால் உடனே ஒரு ஆப்ளிகேஷன் எதிர்பார்ப்போம். அந்த இடத்துல தப்பு பண்ணுற இடத்துலையோ இல்லை ஃபைன் கட்டுற இடத்துலையோ நகை போடாமல் இருந்தாங்கன்னா, ஓ ஒருவேளை கிறிஸ்டின் இருப்பாங்களோ, அப்படியே மெதுவாக பிரைஸ்தலோடு அப்படிங்கிறது அவங்க அப்படியே பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ மாட்டியிருக்கியா அப்படின்னு. இது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நமக்கு கிருபையாக ஒரு அற்புதமான அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அது எப்படிப்பட்டதான அபிஷேகம் தெரியுமா? எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் மேலான அபிஷேகம். பூமியில் இருக்கிற எல்லா போஸ்டிங்கை விட மேலான போஸ்டிங் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறது. நான் நீ எந்த மரத்தை வேணால் சொல்லு, ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகமானது தேவன் புகழுகிறதான ஒரு அபிஷேகம், மனுஷன் புகழுகிறதான ஒரு அபிஷேகம். அது போய் என்னுடைய ஆப்ஷன் அதை வச்சுக்கிட்டு நான் பூமியில் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை யூஸ் பண்ணி ராஜாவாக மாற மாட்டேன். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை நம்ம மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அப்படி தான் வளர்க்கணும். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், கிறிஸ்தவம் என்பது அல்லது அபிஷேகம் என்பது, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்பது உலகத்தின் ஒரு ஆப்ஷன் அல்ல, உலகத்தில் நீ உயர்வதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அல்ல. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது தேவனுக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் நாம் இப்போ எல்லாம் ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. இந்த நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் பிள்ளைகளை குறித்த பயம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த பயம் இனி உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதனால் நிர்விசனமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பயத்தோடு இருக்க வேண்டாம், சந்தோஷத்தோடு இருக்கணும். கர்த்தர் எனக்கு நல்ல பிள்ளையை கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளருவாங்க. அதுக்கு முதலாவது நீங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான ஆலோசனைகள் ஆவிக்குரியதாக இருக்கணும், ஆவிக்குரியதாக இருக்கணும். ஏன்னா அவன் உலகத்துக்குள்ளே போகிறான். உலகம் மோசமானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா காலத்திலும் உலகம் மோசமானது தான். நோவா காலத்திலும் உலகம் மோசமானது தான். சோதோமும் மோசமான இடம்தான். ஆனால் அந்த சோதோமுக்குள்ள 2 பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு நின்றார்கள். பாபிலோன் மோசமானது தான், ஆனால் அது உள்ள தானியேல் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக நின்றான். எகிப்து பாவத்தின் தேசம்தான், ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நின்றான். நம்ம பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாக நிற்கிறது இடத்தை பொறுத்து அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தை பொறுத்து. இஸ்ரவேலுக்குள்ளேயே சிம்சோன் கெட்டு போனான், ஆனால் பாபிலோனில் தானியேல் சுத்தமாக நின்றான். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோங்கிறதான் முக்கியம் இல்லை, எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம். நம்ம பிள்ளைகள் காலேஜுக்குள்ளே இருந்தாலும், ஸ்கூலுக்குள்ளே இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிள்ளைகள் போனாலும், நம்ம பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்களாக நிற்கும்போது அதை சுற்றிலும் இருக்கிற எதுவும் அவர்களை தொடாது. கர்த்தர் அவர்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார்.
உலகத்தில் எவ்வளோ ஜலப்பிரளயம் வந்து நீர் இருந்தாலும் அந்த ஒலிவ இலை எல்லாத்துக்கும் மேலே நின்றுச்சு பாருங்க. புறா ஒலிவ இலையை கவி கொண்டு வர்ற அளவுக்கு அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை உச்சம் மேலே இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்முடைய பிள்ளைகளும் எவ்வளவு பாவம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மேலே நிற்பாங்க. அந்த பாவம் அவங்கள அழிக்காது. நீங்கள் விசுவாசிங்க, எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை அப்பேற்பட்ட பிள்ளை. நீங்கள் நம்புங்க. கர்த்தர் எனக்கு அப்பேற்பட்ட பிள்ளையை தான் கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தர் என்னை உருவாக்குனதே தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுறதுக்கு தான் உருவாக்கி இருக்கிறாரு. பிள்ளையை நீங்களே சொல்லாதீங்க, நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க, நடுத்தரில் நிற்பேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளை. அபிஷேகத்துக்குள்ளே நடத்துங்க பிள்ளைய. அபிஷேகம் பெற வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே நடத்திடுங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக மாறிடுவாங்க. தேவ பயம் வந்துடும். கர்த்தருக்கு முன்பாக ஒலிவமர கன்றுகளை போல நிற்பாங்க, ஓங்கி வளருவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகள் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நிற்பாங்க. பூமியில் தேவனுக்கு சாட்சியாக நிற்பாங்க, பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கள. சில பிள்ளைகள் ஒருவேளை தேவனை விட்டு தூரமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்கள. ஆண்டவர் சொல்வார், அதுக்கு கூட இதெல்லாம் காரணமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுறார், நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. உன் பிள்ளையை உன்னால் திருத்த முடியாட்டி பரவாயில்ல, நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் திருத்துவார். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறார். நீயே முடிவு பண்ணிட்டீன்னா உன் பிள்ளை உருப்படாதுன்னு, அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிறேன், எத்தனையோ உருப்படாமல் போய் ஜெயிலுக்கு போன பிள்ளையை கூட கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றி வச்சிருக்கிறார். கர்த்தர் எத்தனையோ பிள்ளையை மாற்றி இருக்கிறார். எத்தனையோ ரவுடி ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். எத்தனையோ கொலைகாரன் ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். எத்தனையோ சமுதாயத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவெல்லாம் ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். அவனையெல்லாம் மாற்ற முடிஞ்ச ஆண்டவரால் உன் பிள்ளையும் மாற்ற முடியும். சவுலை பவுலாய் மாற்றின தேவன் உன் பிள்ளையை கண்டிப்பாய் மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறேன்ல கண்ணீரோடு, என் பிள்ளை தேவனை விட்டு தூர போச்சு, என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு விரோதமாக பேசுது, எனக்கு விரோதமாக செயல்படுது, தவறான பழக்க வழக்கம் இருக்குது, எல்லாம் சொல்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இந்த நெகட்டிவை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காத, பாசிட்டிவாக இப்போ சொல்லு. என் பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளை ஊழியக்காரனாக மாறுவான், என் பிள்ளை அபிஷேகம் பெற்றவனாக மாறுவான், என் பிள்ளை பூமிக்கும் வானத்துக்கும் சாட்சியாக நிற்பான், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்பான். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், உங்களுக்கு ஏன் ஊழியக்காரன் ஆக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. பிள்ளை சம்பாதிக்கணும், பிள்ளை நல்லா வீடு கட்டணும், அதெல்லாம் தோணுது. ஏன் என் பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஊழியக்காரனாக நிற்கணும்னு உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை உன் பிள்ளை தேவனை விட்டு தூரமாக இருக்கிறான்னு வச்சுப்போம். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளையை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தர் உன் பிள்ளையை ஊழியக்காரனாக மாற்றுவார். கர்த்தராக கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒப்பு மட்டும் கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை உமக்கு தருகிறேன் ஆண்டவர். கர்த்தர் உன் பிள்ளையை ஊழியக்காரனாய் மாற்றி நிறுத்துவார். ஒலிவமர கன்றுகளைப் போல மாற்றுவார். அபிஷேகம் பெற்றவனைப் போல அபிஷேகம் பெற்றவர்களை மாற்றுவார். வானத்துக்கும் பூமிக்கும் சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்களுடைய ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது உங்கள் இஷ்டப்படி வளர்க்குறதுக்கு இல்லை, நீ வளர்த்து என்னிடத்துல கொடுன்னு தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். ராஜா இந்த பூமியில் இருக்கிற ஒரு பெண்கிட்ட அடிமையானவனிடத்தில் குழந்தைய அந்த ஏன் கொடுத்தா அந்த பார்வோன் குமாரத்தி அப்படின்னா, அதை வளர்த்து திருப்பி எங்கிட்ட கொடு, அதான் அவளுடைய கண்டிஷன். அதுக்கு நான் உனக்கு பணம் தருகிறேன். யாருக்கு? சொந்த தாய்க்கு. அதே மாதிரி தான் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைக்கு இந்த பூமியில் சொந்த தாய். ஆனால் பரலோகத்தின் ராஜா உனக்கு கொடுத்துருக்கிறார் உன் பிள்ளைய. வளர்த்து கொடுன்னு தான், அதுக்கு தான் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். பூமியில் வளர்க்கறதுக்கு தேவையான பலனை கொடுத்துருக்கிறார். நீ வளர்த்து, நீ தான் சொந்த தாய் பூமியை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது பார்வோன் குமாரத்தின் மகன். நீ திருப்பி தேவன் கையில் ஒப்படைக்கணும். தேவனுடைய குமாரன் அது, அங்கே ஒப்படைக்கணும் திருப்பி. எங்கே நீங்கள் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்றைக்கி உங்களில் எத்தனை பேர் உங்கள் பிள்ளையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க?
ஊழியக்காரனாக ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை நான் உமக்கு தரேன் ஆண்டவரே, உமக்கு ஊழியத்துக்கு தரேன் ஆண்டவரே, என் பிள்ளையை எடுத்து உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய தொழிலை செய்யணும்னு விரும்புகிறாங்க. ஆவிக்குரியவங்க, நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளையை தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடாது? நீங்கள் கொடுக்குற பெரிய காணிக்கையே உங்கள் பிள்ளையாக இருக்கும். கர்த்தரை நீங்கள் நேசித்து ஆபிரகாம் கொடுத்தது போல் என் நேசகுமாரனை ஒரே பேரானவன் உனக்கு தருவியான்னு ஆண்டவர் கேட்ட மாதிரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உன் சந்ததியை ஊழியக்காரன் சந்ததியை மாற்றிடுவார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? என் பிள்ளையை நான் உமக்கு தரேன் ஆண்டவரே. பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கொடுங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என் பெண் பிள்ளையை நான் தரேன் ஆண்டவரே, என் பையனை தரேன் ஆண்டவரே. உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் உன்னை கனப்படுத்துகிறாரு, ஆண்டவர் பார்க்குறாரு. நீ ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுற, விளையாட்டா போக்கா எல்லா இடத்துலையும் பண்ணுறது அல்ல. உண்மையாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை உம்முடைய ஊழியத்துக்கு என்று நான் தருகிறேன். அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்க உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்திற்கு நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. பிள்ளையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இனி எங்கள் பிள்ளையை எங்கள் சொந்த இஷ்டத்துக்கு நாங்கள் வளர்க்க மாட்டோம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் வளர்ப்போம். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம். எங்கள் பிள்ளையினுடைய எதிர்காலம் எங்கள் கரத்தில் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் பிள்ளையை நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. வளர்த்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்குறீங்க. உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம்ப்பா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை, ஒரு பிள்ளையை கொடுத்தாலும் சரி, இருக்கிற பிள்ளை மொத்தத்தையும் கொடுத்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனை குறித்து கேள்விப்பட்டோமே, 7 பிள்ளைகளையும் கர்த்தருக்கு கொடுத்தார் என்று சொல்லி, அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்குறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளையை நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உடைய ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாக உலகத்தில் பாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அழுது கொண்டு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை மீண்டுமாக உங்கள் பக்கம் திருப்புங்கப்பா, உங்கள் பக்கம் திருப்புங்க ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. இந்த தாயினுடைய கண்ணீருக்கு, தகப்பனுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் தாங்கப்பா. நெடுநாள் காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, எப்படியாவது என் பிள்ளை திரும்பி வந்துடும். ரொம்ப தூரம் இந்த உலகத்துக்குள்ளே போயிருச்சு, ரொம்ப தூரம் இந்த பாவத்துக்குள்ளே போயிருச்சு, மீட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்திலலாம் சேர்த்துருக்குறாங்க ஆண்டவரை, எப்படியாவது என் பிள்ளை சுகமாகணும்னு சொல்லி. தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி தருவீராக. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோமே. மனுஷகுமாரன் விடுதலையாகினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர் என்று வாசிக்கிறோமே. தேவனாகிய கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை போல கௌரவமாக மனுஷனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிற்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நிமித்தம் கூனி குறுகி போயிருக்கிற பெற்றோருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கண்ணீருக்கு தேவனுக்கு பதில் தர போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி. முழு குடும்பமாய் ஆராதிக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2வதாய் ஆண்டவரே, பிள்ளைகளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தங்களுக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் விற்று உம்முடைய பாதத்தில் வைத்தாங்கன்னு பார்க்கிறோமே, அதே போல் தங்களுடைய மிக முக்கியமான ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து உங்களுடைய கரத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இதை உகந்த காணிக்கையாய் நீர் ஏற்றுக்கொள்வீராக. சுகந்த வாசனையாய் நுகருவீராக. இந்த பிள்ளைகள் வருகை தாமதிக்குமானால் உம்முடைய ஊழியக்காரராய் எழும்பி நிற்பார்களாக. வைராக்கியம் உள்ள ஊழியக்காரராய் எழும்பி நிற்பார்களாக. ஆண்டவரை ஒப்பு கொடுத்த பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை கனப்படுத்துங்கப்பா, கனப்படுத்துங்க. நம்முடைய ஒரே பிள்ளை ஒப்பு கொடுத்தவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கனப்படுத்துவீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.